வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை கோசாகுளத்தில் ஒரு 2 வருஷத்துல ஒரு 3 வருஷம் இருக்குங்க. ஒரு 3 வருஷம் பழைய வீடுன்னு கூட வைக்கலாமே. 3 வருஷம் இருக்கும். இந்த வீடு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். வீடியோல போட்டிருக்கோம். அந்த வீடு சேல் ஆயிருச்சுன்னாங்க. ஆனா இப்ப திரும்ப அந்த பார்ட்டி வாங்க முடியலங்க. திரும்ப இந்த வீடு சேலுக்கே வந்துருச்சு. இது பழைய வீடு. ஆற்று மணலில் கட்டிய வீடுங்க. இந்த வீடு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்த்த வீடு. ஒரு 20க்கு 50ன்ற அளவுல இந்த வீடு கீழ் க கீழ் போர்ஷன், தரை போர்ஷன் கிரவுண்ட் ஃப்ளோரு அண்டு மாடியில ஒரு ஃப்ளோர் வருது. 2 வீடா இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, 20க்கு 50ன்ற ஃப்ளாட் அளவு. ஒரு 2.5 சென்ட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டப் ஏரியா ஒரு 1400 சதுரடி இருக்குங்க. மாடியில் ஒரு ஹாலு கிச்சன் பெட்ரூம் வந்துடுது. கீழே ஒரு ஹாலு 2 பெட்ரூம் கிச்சன் வருதுங்க. சாரி, ஆமாம் ஆமாம், ஒரு ஹாலு 2 பிஹெச்கே வீடு கீழே வந்துடுது. மாடியில் சிங்கிள் பிஹெச் ஒரு கிச்சனோட வருது. வாங்க வீட்டுக்குள்ள உள்ள போய் பார்த்துருவோம். இந்த வீடு பழைய வீடு, ரீசேல் வீடு, திரும்ப விலைக்கே வருது. ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இது வடக்கு பார்த்த வீடு. இது ஒரு 1400 சதுரடி. கீழையும் மேலையும் 2 வீடு வருது. 2 குடும்பங்கள் தாராளமாக இருக்கலாம். வீடு விலை 63 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசபிள்ங்க, பேசிக்கலாம். இந்த மாதிரி வருது. வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க. டேப்பு கனெக்ஷன், இது மாநகராட்சி குழாய் குடிநீர் கனெக்ஷனில் இருக்கு. ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி வருது. அந்த பழைய கிரில்லு இதுதான் உண்மையிலே சேஃப்டி கேட்டு, நல்லா இருக்கு. போர் இதெல்லாம் இங்கே வந்துடுது. செப்பல் ஸ்டாண்டு எல்லாமே இருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா, சைடில் ஒரு லெட்டின் அண்ட் பாத்ரூம் இருக்கு. வெளியில எப்படி பார்த்தாலும் ஒரு 200 சதுரடி இருக்கக்கூடிய பெரிய ஹாலு. வீடு வடக்கு பார்த்த வீடு, நல்லா இருக்கு. ஆற்று மணலில் கட்டிய வீடுங்க. இப்ப எம்சாண்ட் வருது. அப்ப எல்லாம் 2-3 வருஷம்லாம் இருக்காதுங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். ஆற்று மணல்ல கட்டினா எப்படி ஒரு 10 வருஷமாவது இருக்கும்ல. நான் இன்னும் டாக்குமெண்ட் பார்க்கல, அதனால எதுவும் கோச்சுக்கிறாதீங்க. இது இங்க வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது. வெஸ்டர்ன் டாய்லெட். மேல பெரிய சேஞ்ச் இருக்கு. அந்த டாய்லெட் அளவுக்கு மேல நிறைய பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கிச்சன் பாருங்க. கிச்சன் எப்படி ஒரு 80 சதுரடி இருக்கும். நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. கிச்சன் டாப்லாம் கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இங்கிட்ட ஓடிஎஸ் ஏரியா. இங்கேயும் குழாயெல்லாம் இருக்கு. மேல கிரில் கொடுத்துருக்காங்க. இங்கிட்ட ஜன்னல், இந்த வீட்டுக்கு காற்றோட்டத்துக்காக ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு இந்த இடம் கொடுத்துருக்காங்க. பிளக் பாயிண்ட் இங்க இருக்கு. குழாய் இதா இருக்கு. இதுல குழாயில எடுத்து வாஷிங் மிஷின் துவைச்சு இந்த அவுட்லெட், இந்த ரிஞ்ச் இதுல போய் தண்ணி போயிடும். அவுட்லெட் இது இன்னொரு பெட்ரூமு. இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 இருக்கும். 2 பெட்ரூமே ரீசனபிளா இருக்கு, நல்லா இருக்கு. இதுல உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபோர்டு எல்லாமே ஒண்டர்ஃபுல்லா இருக்குங்க. நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வீடு நல்லா இருக்கு, அழகா இருக்கு. 10க்கு 10 100 சதுரடி இருக்கும். அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம், இந்தியன் டாய்லெட் வந்துருக்கு. மாடியில் உள்ள வீட்டை பார்த்துருவோம்.
இந்த பக்கம் அப்படியே மொட்டை மாடியா வந்துருதுங்க. பாருங்க நல்லா இருக்கா? மேலையில கேரளா ஸ்டைல்ல அழகா வச்சிருக்காங்க. அதுக்கு மேல வந்து டேங்குக்கு போற அந்த ஏணிப்படி இப்படி வருதுங்க. ஏரியா நல்ல ஏரியா. கோசாகுளத்துல நல்ல மெயின்லயே அமைஞ்சிருக்கு இந்த வீடு. பாருங்க நல்லா இருக்கும். மாடியில ஒரு ஹாலு. லைட் எரியுதா? இந்த ஹாலு எவ்வளவு எப்படி பார்த்தாலும் 2, 4, 6, 8, 10, 2, 4, 6, 8, 10, 12, 12, 130 சதுரடி வரும் இந்த ஹாலு. 10க்கு 13. நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா டைல்ஸ் ஒட்டி இருக்காங்க. கிச்சன் நல்ல பெரிய கிச்சனுங்க. இது எப்படி பார்த்தா 100 சதுரடி வரும். ஸ்பேசியஸா இருக்கு. கிச்சன் டாப்லாம் டைல்ஸ்ல போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. இதுல எல்லாம் குழாய் வந்துடும். டம்மி வச்சு இது பண்ணிருக்காங்க, க்ளோஸ் பண்ணிருக்காங்க. குழாய் வந்துடும். மேல கீழே இருக்கிற அதே அளவுக்கு பெட்ரூமு. 2, 4, 6, 8, 2, 4, 6, 8, 10, 12, 12, 1, 13. ஒரு 104 சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. நல்ல காற்றோட்டம் இருக்கு. அட்டாச் லெட்டின் அண்ட் பாத்ரூம். இங்க வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும். அந்த சிங்க் இனிமே தான் வைப்பாங்க. அந்த கோப்பை வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும். பாருங்க. மேலும் இந்த வீட்டை பத்தின தகவல்களுக்கு வீடியோல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.